தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், நான் தான். என்ன விஷயம்? ஆ, குங்குமம் மேட்ரா? பாப்பா, காலையிலேருந்து எத்தனை பேர், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ், பொக்கேஸ், ஆட்டோகிராஃப்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ். இதுக்கு தான் இத்தனை நாள் வெளில சொல்லாமல் இருந்தேன். தொந்தரவு பண்ணுறாங்கப்பா. ஆக்சுவலி முத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். என்னையே பார்த்துட்டு இருந்தான். ஃப்ளைட்டில் பார்த்தா எனக்கு பக்கத்து சீட்டு. அவன் தான் சஞ்சய் ராமசாமின்னு அப்போ எனக்கு தெரியாது. ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னேன். பேச ஆரம்பிச்சான். சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பேசிட்டு இருக்கான். அப்புறம் ஐ லவ் யூன்ட்டான். நான் முடியவே முடியாதுன்ட்டேன். ஆள் மேல ஆள் அனுப்புறான், ஒத்த காலில் நிற்கிறான். சரி ஓகேன்ட்டேன். புக்ல நியூஸ் வந்துருச்சா? தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும் ரெக்கமெண்டேஷனுக்காக வராங்க. ஆமா, நீ இந்த ஆட்ல நடிக்க தானே வந்திருக்க? இந்த ஆட்ல நடிக்க தானே நீயும் கோட் போட்டு வந்திருக்க? உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? லுக், கோட் மாட்டிட்டு வந்தா குவாலியர் ஷூட்டிங்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுப்பா. அன்னி அப்பளம், அனில் சேமியான்னு எதுவா இருந்தாலும் நடிக்கணும். ஓகே, பட் ஒன் திங், டேலண்ட் இருந்தாதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பிடி, அதான் கரண்டி. எங்க சொல்ல? ரூபினிங்கிறது சமையல்காரி பேர் இல்லைங்க, சமையல் என்ன பேரு சொல்லு. சரி விட, நீ கூச்சப்படுற. உன் நம்பர் கொடுத்துட்டு போ, சான்ஸ் வந்தா நானே உன்னை கூப்பிடுறேன். ஏர் வாய்ஸ் செல் வச்சிருக்கியா? அத்தை போய் எப்போ வாங்கின? சிக்னலே கிடைக்கலையா? டப்பா செல்லு. ஆண்டனாவை கொஞ்சம் திருப்பி வைடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். எங்க கம்பெனி தான், இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கணும்ல. ஹாய் அனிதா. ஒன் செகண்ட். உன் பேர் என்ன சொன்ன? மனோகரா? ஓகே மனோகர், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், சான்ஸ் வந்தால் கூப்பிட்றேன். ஓகே பாய். ஆமாம்மா தேங்க்யூ. ஆக்சுவலி முத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னேன். பேச ஆரம்பிச்சான்.